இன்னைக்கு பசங்க பள்ளியெல்லாம் லீவு. வாங்க போய் கோன் பிள்ளைய ஆகி பொறிச்சிக்கிட்டலாம். வாங்க சாமி போகலாம். சரி சரி போ. உங்களை விட ரொம்ப ஷார்ப்பு. நீ பிடிக்காத கீழே குமிஞ்சு பார்த்து போங்க. நாங்கள் வந்து கோன்புளை காயின்னு சொல்லுவோம். இது வந்து கொடுக்காங்காயின்னு சொல்லுவாங்க. மை வந்துட்டாங்க. அடியாப்பா அது பேருக்கு நம்மளை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அதெல்லாம் நடக்க முடியலையே. கோணப்பிள்ளையங்காய் பொறிக்க வந்தாச்சு. பொறிச்சு எடுத்துக்கலாம். கோணப்பிள்ளையங்காய் மரம் இப்படித்தான் இருக்கு. பூ இப்படித்தான் பூக்கு. கோணப்பிள்ளையங்காய் மரத்தில் முள் இருக்கு. தலை இப்படித்தான் இருக்கு. பூவு இப்படித்தான் இருக்கு. காய் இப்படித்தான் கோணம் கோணையாக இருக்கும். இதான் கோணப்பிள்ளையங்காய்ங்கிறது. அதில் முளைக்காய் இப்படி இருக்கு. கோணப்பிள்ளையங்காய் வந்து இப்படித்தான் இருக்கும். இப்படி வந்து ஒரு காட்டம் வளைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் கோணப்பிள்ளையங்காய். இந்த மரத்தை பார்க்குறதுக்கு அவுருவமாக போச்சு. சரியா எங்கேயுமே இந்த மரம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்குது. வாங்க கோணப்பிள்ளையங்காய் பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்ல முத்திரு காயை பொறிச்சிக்கலாம். இது இப்படி முத்தி இருக்கு வேணும். இப்படி நல்ல முத்த காயை பொறிச்சிக்கணும். இது கொஞ்சம் பிஞ்சு காய். தம்பி முத்த காயை பாருங்க. இது வேண்டாங்கண்ணே. இந்தங்காயா போடு சரி. நல்ல முத்த காயை பறிக்கணும். அப்படி வெடிச்சு காயை பறிச்சா நல்லா இருக்கு. பேர் போடுறீங்க. இதுதான் முத்தக்காய், பழுத்த காய். இது நல்லா ருசிக்கும். நல்ல பழுத்த காயை பறிச்சாமி. நல்ல முத்தக்காயை பார்த்து வச்சுருச்சாமி. அதான் விட்டுட்டியா? அதான் இன்னொன்று இருக்குது பாரு. நல்லா சிரிச்சா இருக்கணும். கொஞ்சம் இப்போ தாங்கி பிடிக்க மாட்டேன். தாய் கொஞ்சம் விரல தரலாம். கிளி குருவி எல்லாம் சாப்பிட்றது. அதுங்களுக்கு ஒன்றுமே சிக்கல விட மாட்டேங்குது. காய் பாரு. இந்த வாதில் பாரு. அப்படியே ரெட்டை தொங்குது பாரு. ஒரு பக்கம் மண் பார்த்துட்டு நல்லா பழுத்துருக்குது பாரு. அங்கே ஒரு காய் நல்ல தாங்கி பிடிக்க முடியல. இது பிடிச்சிக்கன்னு அப்படி காயாக இருக்கணும். அது கூட கொஞ்சம் தண்டு. அந்த காய் பாரு நல்ல ரட்டாட்டுக்குது. இழுசாமி. இந்த கோணப்பிள்ளையங்காயை பற்றி யாருக்கும் தெரியறதில்ல. இந்த மாதிரி தான் பூ நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய வைக்கும் காய். நம்ம அந்தாந்தா புடனே வலிக்கிறாயே. போதுங்க, வாங்க சாப்பிடலாம்.
சரியாயா 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 ஆ கோணம் புளியாங்க பொரிச்சு எடுத்தாச்சு வாங்க சாப்பிடலாம். பழம் பாரு கோணம் பழம் அப்படியே ரெட்டாட்டம் வடிச்சுக்கிச்சு பாரு. இப்படி சொல்ல தெரியல. இந்த தம்பி அந்த தரத்தது தம்பி இந்தாங்க சாப்பிடுங்க. கொட்டை சாப்பிடக்கூடாது. கொட்டை சாப்பிட துப்பு. கொட்டை துப்பு. நான் கண்ணு நீங்க சாப்பிடுங்க. நான் கொண்டாமா கொட்டை சாப்பிடக்கூடாது. கொட்டை வாயில இனிப்பு காயா விற்குதா நல்லா இனிக்குதா பாதி சொல்லுவானு. இருக்குது. நல்லா இனிக்குதாயா? நல்லா இனிக்குதா? இந்த காய் சூப்பரா இனிக்குதாயா? கண்ணு உனக்கு இனிக்குது. நல்லா இனிக்குதா? சரி காய் நல்ல இனிப்பு காய்மா இது நல்லா இருக்குதுமா. இனிப்பு காய் தானே? ஆமா இனிப்பு காய் நல்லா ஏ தம்பி இனிக்கு? ஆயா ரொம்ப நல்லா இருக்காங்க, இனிப்பா இருக்காங்க. சரி சரி ஏ தம்பி இனிக்கு? இந்தா சாப்பிடு. அப்படி ரெட்டாட்டத்துக்கு குழந்தைங்காய் இப்படி வந்து உள்ளே வந்து கரையேன்னு ஆகி போயிடணுதா. இதே பழுத்த பழம்னு அர்த்தம். நல்லா கரையேன்னு ஆகி போயிடணும். புளியாங்கொட்டையாட்ட விதை கருத்து போயிடணும். அதுதான் நல்லா இனிக்கி நல்லா விளைஞ்ச பழம் இதுதான் கோணம் புளியம்பழம். ம் நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நான் மென்று திங்க முடியாது. ஒரு சோளை எடுத்து நசுக்கி நான் சாப்பிட்றேன். நல்லா இனிப்பாக இருக்குது. கோணம் புளியங்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. நல்லா இனிப்பு காய் இது. ரொம்ப ஆரோக்கியமானது. இது யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் மரம் கிடச்சா பொரித்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா கடையில் விற்று வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு நம்ம நல்லது. எலும்பு பல் எல்லாத்துக்குமே நல்ல வலுவு. இது ஆரோக்கியமான பொருள். இதை வாங்கி சாப்பிட்டு பயன்படுத்திக்கங்க. அது ஓடி போயிருந்தோம். நானும் ஒன்று நானும் ஓட்டா சாம்புக்கு ஓடி 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 சாம்புக்கு வா போலாம். சாம்புக்கு இப்படி போகுது ஆயாருக்கு வயசாகி போச்சு. நான் சின்ன பிள்ளை. நான் எப்படி உங்களால் ஓடியாருவேன் பாசாமி? ஓடியலாம். வருங்க வருங்க. ஓடியாய்.